திராவிட முன்னேற்றக் கழகத்தின் இளம் அமைச்சராக இருக்கக்கூடியவர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ஏற்கனவே இவர் பேசிய சனாதன பிரச்சனையின் காரணமாக வடமாநிலங்களில் மிகப்பெரிய அளவில் பேசும் பொருளாக மாறியது. கிட்டத்தட்ட உதயநிதி ஸ்டாலின் அவர்களால் மட்டும்தான் வடமாநிலங்களில் இந்தியா கூட்டணி தோல்வியை தழுவியது என்ற பேசும் பொருளும் மாறியதோடு மட்டுமல்லாமல் இந்தியா கூட்டணியிலிருந்து சில கட்சிகளும் விலகியது. மேலும் தமிழகத்தில் உதயநிதி ஸ்டாலின் அவர்களை கண்டிக்க வேண்டும் என்று பல்வேறு கட்சி தலைவர்களும் விமர்சனமும் செய்தார்கள். ஆனால் எதற்கும் திமுகவின் தலைவரும் தமிழக முதல்வருமான ஸ்டாலின் அவர்கள் இதற்கு கண்டுகொள்ளவில்லை. கடைசியில் மக்களவை தேர்தல் நெருங்கும் பொழுது உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சனாதன பிரச்சனை பற்றி உங்களது கருத்துக்கள் என்னவென்று கேட்டபொழுது நான் அதிலிருந்து பின்வாங்கவில்லை, அதை எப்பொழுதும் நான் எதிர்க்கிறேன் என்றும் கூறியுள்ளார். இதனால் உதயநிதி ஸ்டாலின் அவர்களது வழக்கு இந்தியா முழுவதும் ஒவ்வொரு மாநிலங்களிலும் நடைபெற்று வரக்கூடிய நிலையில் அனைத்து வழக்குகளையும் ஒரே நீதிமன்றத்தின் கீழ் கொண்டு வர வேண்டும் என்று உச்சநீதிமன்ற வழக்கு ஒன்றையும் தொடர்ந்தார். இந்த நிலையில்தான் உங்களது இஷ்டத்திற்கு ஏற்ப இதை செய்ய முடியாது, முதலில் அமைச்சர் என்ற மாண்பை நீங்கள் கடைபிடிக்க வேண்டும் என்று உச்சநீதிமன்ற தலைமை இரு நீதிபதிகள் கூறியதால் அதிர்ச்சி அடைந்திருக்கிறார் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள். காரணம், அமைச்சர் என்ற பதவியிற்கே தகுதியில்லாதவர் நீங்கள் என்பதற்கேற்பதான் தற்பொழுது நீதிமன்றம் தீர்ப்பும் அமைந்திருக்கிறது. நேற்று வெளியிட்டுள்ள இந்த தீர்ப்பால் ஒட்டுமொத்த திமுகவும் அதிர்ச்சி அடைந்திருக்கிறது. ஏன் அமைச்சராக இருந்த உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் முதல்வர் ஸ்டாலின் அவர்களது மகனும் கலைஞர் பேரனும் என்ற ஒரே காரணத்திற்காக மட்டும்தான் தற்பொழுது வரை திமுகவில் பயணித்து கொண்டு வருகிறார். இதுவே மற்ற அமைச்சர்களாக இருந்தால் எப்பொழுதோ அவர் பதவியிலிருந்து பறிக்கப்பட்டிருப்பார் என்ற செய்தியையும் தற்பொழுது பிற கட்சிகள் வெளியிடப்பட்டு வருகிறது. தற்பொழுது போதை மருந்து கடத்தலாக இருக்கட்டும், கொலை கொள்ளை கஞ்சா குட்கா அனைத்திலும் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு தொடர்பு இருப்பதாகத்தான் நம்மால் பார்க்க முடிகிறது. பிரபல போதை மருந்து கடத்தல் மன்னன் ஜாபர் சாதிக் அவர்களுடன் நெருங்கிய போட்டோ அனைத்தும் நம்மால் பார்க்க முடிகிறது. உதயநிதி ஸ்டாலின் அவர்களது மனைவி கிருத்திகா உதயநிதி அவர்கள் இயக்கிய மங்கே என்ற திரைப்படத்தின் தயாரிப்பாளர் போதை மருந்து கடத்தல் மன்னன் ஜாபர் சாதிக் என்பதையும் நம்மால் பார்க்க முடிகிறது. அனைத்தையும் பார்க்கும் பொழுது நீதிமன்றம் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் நாட்டின் ஒற்றுமையை சீர்குலைக்கும் விதமாக இருப்பதால் அவரது பதவி பறிக்க வேண்டும் என்ற தீர்ப்பு ஒத்திவைக்கப்பட்டு இருப்பதாகவும் அதிகபட்சம் இவரது பதவி பறிக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் தற்பொழுது செய்திகள் வெளியாகி இருப்பதால் திமுகவினர்கள் அதிர்ச்சியடைந்திருக்கிறார்கள். உங்களது கருத்துக்களை கூறுங்கள். அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பதவி பறிக்கப்படலாமா? அமைச்சர் பதவியிற்கே உதயநிதி சரியானவர் கிடையாதா என்பதை கமெண்டில் கூறுங்கள்.